ஆமாக்கா. இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்தீங்க? என்னைய கேக்குறீங்க? உங்களை தாங்க தேடிக்கொண்டே வரேன். எங்களை தேடிட்டு வந்து நீங்க ஆளு இருக்கவே மாட்டுறீங்க. அப்படியா? ஆமாக்கா. அக்கா பேசாத அம்மா கோவம் இருக்கு. அக்கா உன்னை என்னங்கடா தெரியுமா நான் எங்கக்கா போயிருந்தீங்க? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கடைசியில எல்லா பஸ் ஸ்டாண்டும் தேடி பாக்குறேன், தோல்கடா தேடி பாக்குறேன், தப்பு முள்ளாளி தப்பு தோப்பு தேடி பாக்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. நீங்க அங்களா போற பொண்ணா நானு? ஏண்டி கருப்பு பதர்ல போய் பார்த்தேன்டி. அப்படியா? ஆமாடி. நீ எங்கடி போயிருந்த? அக்கட காலேஜ் போயிருந்தக்க. காலேஜ் போயிருந்தியா? ஏண்டி இந்த பார் ராத்திரில எவன்டே கூப்பிடுற உன்னை காலேஜ்? போறல காலேஜ். இங்க பாருங்க தினமணி காலேஜ் போயிட்டு தான் நாடகத்துக்கே வருது. அப்படியாடி? ஆமாடி. இஸ் ஓகேடி. அப்படியே எனக்கு ரொம்ப கோபம் தெரியுமா? ஆமாடி. உங்க நால்வரையும் நான் தேடாது தெரியுமா? அப்படியா? உங்களை பார்க்காது தெரியுமா? அந்த வேணும் இந்த வேணும், ரோஜா தோட்டம், சாம்பா தோட்டம், குண்டவள் தோட்டம், பூரவள் தோட்டம், இதெல்லாம் தேடி 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 காலை வலிக்கு தெரியுமா? அக்கா ஏன் உனக்கு ஒண்ணு கேட்டேன், அங்க யாடி பத்தி கேட்டுக்கிறா? இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த கூட்டத்துல நான் ஒருத்தர் லவ் பண்றேன். யார சொல்ல கிட்ட கிட்ட போயிட மாட்டேன். சொல்லுங்க யார் தெரியுமா? யாரு? அவர் யார் தெரியுமா? அவர் தாய்மாமன் புள்ளடி. அவர் இல்லை என்றால் நான் இல்லை, நான் என்றால் அவர் இல்லை, வாழ்ந்தால் அவரோடு இல்லை என்றால் செத்து போயிடும் மாமா. அவனை பார்த்து லவ் பண்ணி சொல்றியே, அவனை பார்த்தா சின்ன பையனா இருக்கானடி. அவனை பார்த்து சின்ன பையன் எடை போட்டாரு. இன்னும் ஒரு 15 வருஷம் பொறுத்து வந்து பாரு, அவன் குடும்பம் அவனுக்கு ஒரு சின்ன பையன். நீ எப்படி இப்ப நினைச்சு போறது நேரத்துல? அக்கா அதான் போகட்டும், இந்த மலர் நிலத்தை பார்த்தாயா எவ்வளவு அழகா மலர்ந்திருக்கு? அதோ தெரிகிறது தூரத்துல. அது என்னக்கா மலர்? அது என்ன மலர் தெரியுமா? அதுதான் சாமந்தி மலர். சாமந்தி மலரா? அப்படியா? அதான் மங்களகரமா இருக்கு. ஏண்டி அக்காவோ தெரிகிறது அது என்னடி மலர்? அது அந்த மலரை கேக்குறீங்க? ஆமாண்டி. கண்ணை கவரும் முல்லை, கருத்தோட்ட சம்திங், திசை காட்டி சூரியகாந்தி. மலர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு அப்படி பரவசமா இருக்குடி. அப்படியா? ஏண்டி அதோ தெரிகிறது அது என்னடி மலர்? அது அந்த மலரை கேக்குறேன். ஆமாண்டி. ஏண்டி அந்த மலர் தான் சம்பிங்கி. சம்பிங்க வெள்ள வெள்ளியா குச்சி குச்சா நீட்டி நீட்டா கோணலமா நம்ம குமுக்கலமா இருக்குமே. ஆமாண்டி. அந்த மலர் தான் சம்பிங்கி. சம்பிங்கி. ஏண்டி மலர்ல ரொம்ப ஆபத்தான மலர். அப்படியா? ரொம்ப வாசனமே கொடுக்கும். தெய்வத்துக்கு உகந்த மலர். அந்த மலரை பறிக்க வேண்டும் என்றால் கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும். கன்னி பெண்ணாதான் இருக்கணும். எந்த பெரிய ஆள் தக்க பறிக்கணுமா? ஆமாடி. ஏண்டி அதுல போகட்டும், என்ன கேக்குறீ? அதெல்லாம் என்ன மல்லி? அதெல்லாம் தாண்டி ஜாதி மல்லி. அதெல்லாம் ஜாதி மல்லிட குண்டு மல்லியா? அக்கா ஏண்டி குண்டு மல்லி ஏன்னு கேட்டேன். அப்படியா? மல்லியா குண்டு குண்டு இடத்துல பூத்து இருக்குமே. ஆமா அந்த மல்லி பல்ல இழுக்குது பாரு. அதுதாண்டி வெள்ள மலரு. ஆமா தோ தெரிகிறது அதெல்லாம் என்னடி மலர்? அது அதுவா கேக்குறேன். ஆமாண்டி. அத பார்த்து ஆசைப்படுறிய ஏண்டி அது என்ன மலர் தெரியுமா? என்ன மலர்? அது தாண்டி ரோஜா. ரோஜா பூவா? அதுவும் சிகப்பு ரோஜா. ரோஸ் கிட்ட கிட்ட போயிடாது. ரோஸுக்கு அடி வரைக்கும் ஒரே முள்ளா இருக்கும். அது பறிக்க முடியாது. பறிக்க போனா கைய முள்ளு குத்து. அத பறிக்கணும்னா சிசர் வேணும். அப்படியே டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணணும்.
அப்படியே கத்தையே கட்டணும். அப்படியே சைடுல சொருகணும். கொண்டிலடி. அதெல்லாம் போகட்டும். இந்த மலர்லாம் பார்க்க பார்க்க மனசுக்கு எப்படிமா இருக்கு? கண்ணுக்கு கண்ணாக கானகத்து வண்டாக தேன் முல்லை சென்றாக ஆயிருந்த மலர்கள் இருந்தாலும் இது போல மலர் நமது இருக்க பார்த்ததுண்டா? இதை பார்க்க பார்க்க உங்க மனசுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க.